வணக்கம். இதுக்கு முன்னாடி வீடியோஸில் கிளிப்போர்ட், ஃபாண்ட்டை பற்றி பார்த்துருந்தோம். இந்த வீடியோஸில் அலைன்மெண்ட் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். அலைன்மெண்ட் அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை. நம்ம செல்ஸில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்குது. இப்போ ஒரு டேட்டாஸ் இருக்குது. பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு மாதிரி இந்த பக்கம் இருக்குது. அதாவது லெஃப்ட் சைடில் இருக்குது. இப்போ ரைட் சைடில் இருக்குது இங்கே. ஸோ இந்த மாதிரி இருக்குது. இது சிறுசாக இருக்குது. இந்த கேப் இருக்குது. இந்த மாதிரிலாம் இருக்குது. இது ஒரு பக்கம் லைனாக இருக்குது. இது ஒரு பக்கம் லைனாக இருக்குது. இந்த பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல லெஃப்டில் ரைட்டில் ஒன்று ஒரு லெஃப்டில் ஒன்று அலைன் ஆயிருக்கு. இப்படி இருக்கிறத நம்ம எப்படி மாற்றுறது அப்படிங்கிறது தான் பார்க்கலாம். இப்போ பொதுவாக நம்ம என்னன்னா இந்த இடத்த நம்ம எந்த இது மாற்றணுமோ இதை பார்த்து மாற்றலாம். இதை இப்போ செலக்ட் பண்ணிட்டு இந்த அலைன்மெண்ட் ஹோமில் அலைன்மெண்ட் அப்படின்னு இருக்கு. இதில் தான் நம்ம பண்ண போகிறோம். இப்போ இந்த டாப் அலைன் இந்த ரோ இந்த மூணும் இதுக்கு மூணுக்கும் வித்தியாசம் இருக்கு. இப்போ இந்த மூணு இருக்குல்ல, மேலே இருக்க மூணும் வந்துட்டு என்னன்னா ஒரு செல்லில் இப்போ இந்த செல்லை நான் வந்துட்டு பெருசு பண்ணிக்கிறேன். ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு அது கிளாரிட்டி தெரியும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படிங்கிறது. இப்போ இந்த மாதிரி இருக்கிறதுல இது கிளிக் ஆகிருந்துங்காட்டி இந்த எண்டில் இதாகிருக்கு. கீழே வந்துட்டு ஒரு செல்லோட கீழ் பகுதியில் வந்துட்டு அலைன் ஆகிருக்குது. இப்போது இதுவே இந்த கிளிக் பண்ணோம்னா மிடில் வந்துட்டு அலைன் ஆயிரும். இதை கிளிக் பண்ணோம்னா டாப் லைன் ஆயிரும். இது வந்துட்டு ஒன்லி திங் இந்த செல்லுக்குள்ள மேலேயா மிட்லியா கீழையா அப்படிங்கிறத மட்டும்தான் டிஃபைன் பண்ணுது. அதுவே நம்ம வந்துட்டு இந்த செல்லில் இந்த இதை கிளிக் பண்ணும்போது இந்த இடத்துல அதாவது ரைட் அலைனில் இருக்குது, கரெக்டுங்களா? அதுவே மிடில் அலைன் பண்ணணும், சென்ட்ரல் அலைன் பண்ணணும் அப்படின்னா இதை கிளிக் பண்ணணும். ஸோ இதில் வந்துட்டு லெஃப்டில் அலைன் பண்ணணும்னா இது மேலே கிளிக் பண்ணும்போதே நம்மளுக்கு அது வந்துட்டு சொல்லிடும் எப்படி அலைன் பண்ணுற போகிறோம் அப்படிங்கிறத. இதில் ஒரு ஆப்ஷன் எப்படின்னா எக்ஸலை பொறுத்தளவுக்கு நீங்கள் அந்த ஐக்கான் மேலே இப்போ கிளிக் பண்ணுறீங்கனாலே, இப்போ கிளிக் பண்ணாமல் வைக்கிறீங்களா, கர்சர் வைக்கிறீங்கனாலே அதை பற்றினதை என்னன்னு சொல்லும். அது உங்களுக்கு பார்த்தாலே சில நேரத்தில் புரியறதுக்கான வாய்ப்பு உண்டு. இப்போ நான் என்ன பண்ணணும், எனக்கு இந்த செல்லில் நடுவால் இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்குறேன் அப்படின்னா ஸோ இந்த மிடில் அலைன் பண்ணணும், சென்ட்ரல் அலைன் பண்ணிவிட்டு இந்த இதை அலைன் மிடில் அலைன். இப்போ நீங்கள் மொத்தமாக ஒரு செல்லாக பண்ணணும் அப்படின்னு கிடையாது. மொத்தமாக எல்லா செல்ஸையும் செலக்ட் பண்ணிவிட்டு இந்த அலைன்மெண்ட் கொடுக்குறீங்க அப்படின்னா அலைன் ஆகிடும். ஸோ இதுதான் இதோட ஃபங்க்ஷன். இந்த அலைன்மெண்ட்டில் இதோட ஃபங்க்ஷன். இப்போ அலைன் பண்ணியிருக்கோம். இப்போ இன்னும் எதிர் எக்ஸாம்பிளுக்கு நம்ம வந்துட்டு இந்த பக்கம் இருக்குது, இந்த இடத்துல எனக்கு ஸ்பேஸ் வேணும், அலைன் பண்ணியிருக்கோம். இந்த ஒரு இதில் மட்டும் எனக்கு இதில் ஃபஸ்ட்டு 3 வந்துட்டு ஒரு இதாகும், செகண்ட் 3 ஒரு அலைன்மெண்ட்டு எக்ஸ்ட்ரா வேணும், தள்ளி இருக்கணும் அப்படின்னா அதாவது ஒரே சீக்வன்ஸாக ஒரே மாதிரி இருக்கணும் அப்படின்னு நம்ம எதிர்பார்த்தோம்னா இப்போ நம்ம உள்ள இப்படி செல்லில் ஸ்பேஸ் பார் கிளிக் பண்ணாலும் போகும். ஆனால் அது வந்து கரெக்டாக இருக்காது. ஒவ்வொன்றுக்கும் அலைன்மெண்ட்டை பொறுத்து மாறும். இப்போ அதுக்கு பதிலாக என்ன பண்ணலாம் அப்படின்னா எதெல்லாம் உங்களுக்கு மாறி இருக்கும்னு நினச்சிங்கன்னா அதையே கிளிக் பண்ணிட்டு இன்டென்ட் அப்படின்னு இருக்கும். இதுக்கு கீழே இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தெரியும் இன்க்ரீஸ் இன்டென்ட், டிக்ரீஸ் இன்டென்ட்னு. இது என்னன்னா என்ன பண்ணணும்னா இப்போ கிளிக் பண்ணுறீங்க, இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வருது. இப்போ இதை டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த சைடில் அலைன் ஆயிருக்கா, இப்போ ரைட் சைடில் அலைன் ஆயிரும், ரைட் சைடில் கொஞ்சம் மூவ் ஆயிரும். இதே நீங்கள் இது வேண்டாம் இதை கம்மி பண்ணீங்கன்னு நினச்சிங்கன்னா லெஃப்ட் சைடில் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் இந்த இன்டென்ட் அலைன்மெண்ட். ஸோ இப்போ எனக்கு இந்த இதில் வந்துட்டு இந்த மந்தோட டேட்டா வந்துட்டு எனக்கு இப்படி வேண்டாம், ஏதாவது ஒரு மாதிரி வெர்டிகலாக வேணும் டைப் லெட்டர்ஸ் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா அதுக்கு தான் இந்த ஆப்ஷன் இருக்குது, ஓரியன்டேஷன். மந்தோட ஓரியன்டேஷன் எப்படி பண்ணலாம். இப்போ நம்ம வந்துட்டு மந்த்தை வந்துட்டு என்ன பண்ணுறோம், இந்த இடத்துல வெர்டிகலாக வேணும் அப்படின்னா ஆங்குலராக வேணும் அப்படின்னா ஆங்குலாக அப்படி வந்துடும். பொதுவாக நம்ம இதை வந்துட்டு ஒரு கிராஃபோ ஏதோ ஒரு பட்சத்தில் தான் யூஸ் பண்ணுவோம். ஆங்கிள் கிளாக் வைஸ் ஆங்கிள், ஆன்டி கிளாக் வைஸ் ஆங்கிள், வெர்டிக்கல் டெக்ஸ்ட். பார்த்தீங்கன்னா ஒரு லெட்டராக இந்த மாதிரி வரும். வெர்டிக்கலாக டெக்ஸ்ட்டு போடுறோம், ஒரு ஏபிசி அந்த மாதிரி லைனாக சீக்வன்ஸாக வரணும்னா இது எனக்கு இப்படி வேண்டாம், வெர்டிக்கலாக ரொட்டேட் பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி வரும். இது வந்துட்டு ரொட்டேட் டெக்ஸ்ட் அப்படின்னா அப்வர்ட்ஸில் போகும். இதுவே டவுனில் கொடுத்தோம்னா இந்த மாதிரி வந்துடும். பொதுவாக நம்ம இதெல்லாம் நம்ம வந்துட்டு ஸ்பேஸை கம்மி பண்ணுறது. இப்போ இவ்வளோ ஸ்பேஸை யூஸ் பண்ண வேண்டாம், கம்மியாக யூஸ் பண்ணணும், இந்த இதுக்கு இப்போ அலைன் பண்ணுறோம் வந்துங்களா. ஸோ இந்த பர்பஸ்க்காக தான் நம்ம அதை யூஸ் பண்ணுறோம் இந்த இதையே. இப்போ எக்ஸாம்பிளுக்கு இங்கே வந்துட்டு அலைன்மெண்ட் அப்படின்னு டைப் பண்ணுறேன். அலைன்மெண்ட் டு தி செல் அப்படின்னு டைப் பண்ணுறேன். இப்போ வந்துட்டு எனக்கு என்ன ஆயிடுச்சு, இந்த இடத்துல வெளியில் போயிடுச்சு, செல் விட்டு வெளியில் போயிடுச்சு. ஆனால் எனக்கு இந்த வெர்டிக்கலாக இவ்வளோ ஸ்பேஸ் இருக்குது, இதுக்குள்ளேயே வரணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ராப் டெக்ஸ்ட் இருக்குது. இந்த ராப் டெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த இதோ வந்து இந்த செல்லுக்குள்ளேயே அலைன் ஆகிக்கும். அதாவது அதை அப்படியே மடித்து அப்படியே இது வந்துடும், உள்ளே வந்துடும்.
இதுதான் இதோட ஃபங்க்ஷன். அதில் ராப் டெக்ஸ்ட்டோட ஃபங்க்ஷன். ஸோ இது மேக்ஸிமம் ராப் டெக்ஸ்ட்டை வந்துட்டு நம்ம யூஸ் பண்ணுவோம். ஏன் அப்படின்னா ஒரு டேட்டா வந்துட்டு இப்போ இதோட தொடர்பாக இன்னொரு டெக்ஸ்ட் பண்ணுறேன். டெஸ்ட் 1 போடுறேன், டெஸ்ட் டூ ஃபார் தி செக்மெண்ட் 1 அப்படின்னு கொடுக்குறேன். இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அடுத்த இங்கே இப்போ இதையே வந்துட்டு இங்கே காப்பி பண்ணி இங்கே போட்டுருவேன். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு வெளியில் தெரியல இது அலைன் பண்ணியிருக்கங்காட்டி. இப்போ இதையே வந்துட்டு ராப் டெஸ்ட் கொடுத்துட்டோம்னா ராப் டெஸ்ட் கொடுத்துட்டு இங்கே இது பண்ணும்போது உங்களுக்கு ஓரளவுக்கு உள்ள கவர் ஆயிரும். இப்போ இங்கே என்ன டைப் ஆகிருக்குன்றது உங்களுக்கு ஈஸியாக தெரியும். ஸோ அதுக்காக அது இந்த பர்பஸ். இப்போ அடுத்து மெர்ஜ் அண்ட் சென்டர் பார்க்கலாம். இது என்ன பண்ணுது அப்படின்னா பொதுவாக நம்ம 2 செல்ஸ் இருக்குது, காமனாக இருக்குது டேட்டா அப்படின்னா அதை நம்ம வந்துட்டு ஒரே டேட்டாவாக இருந்தால் போதும் அப்படின்னு நினைப்போம். எதனால் அப்படின்னா 2 இது இருக்குது, எதுக்கு தேவையில்லாமல் அன்னெசரியாக இருக்குது அப்படின்னு நினைப்போம். ஒரு சில இடத்துல 2 இப்போ 2க்கும் சேர்த்து இந்த 2க்கும் சேர்த்து 3க்கும் சேர்த்து ஒரே டேட்டாவாக இருக்கும். இப்போ கேஸ் 1 ஃபார் தி அலைன்மெண்ட் அப்படின்னு எடுத்துக்கிறேன் அப்படின்னா இப்போ இதுக்கும் இதே எல்லாம் இப்படி போடுறதுக்கு பதிலாக இது எல்லாத்தையும் சேர்த்து காமனாக இருந்தால் பெட்டராக இருக்கும் அப்படின்னு நினைப்போம் இல்லைங்களா? ஸோ அதுக்காக தான் இந்த மெர்ஜ் அண்ட் சென்டர். ஜென்ரலாக இந்த மெர்ஜ் அண்ட் சென்டரை இப்படியே இருக்கும்போது கிளிக் பண்ணி என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த மாதிரி கேட்கும். மெர்ஜிங் செல்ஸ் வில் கீப் த அப்பர் லெஃப்ட் வேல்யூ அண்ட் டிஸ்கார்ட்ஸ் அது வேல்யூ. அதே என்ன பண்ணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு எடுத்தோடனே இருக்கிற வேல்யூ மட்டும் வச்சுக்கிட்டு மீதியை இது பண்ணிட்டு இப்போ இன்கேஸ் இதில் வந்துட்டு இந்த மாதிரி 2-3 இருக்குது அப்படின்னா 2-3 ஷெல்லு டேட்டா இருக்குதுன்னா இந்த பியில் இருக்க காலம் இருக்கிற டேட்டா மட்டும் தான் வச்சுக்கும். கியூஆர்எஸ் அதெல்லாமே டெலீட் பண்ணிவிடும். அதை டெலீட் பண்ணிவிட்டு ஓவர் ரைட் பண்ணிவிடும். அது தான் சொல்லுது. இப்போ இதுலேயும் அப்படி தான் மேலே என்ன இருக்கோ அதுதான் வச்சு ஃபஸ்ட்டு என்ன இருக்கும் இது இப்போ கிளிக் பண்ணி ஓகே கொடுத்துட்டேன்னா மேலே இதை மட்டும் வச்சுட்டு மீதி எல்லாமே டெலீட் பண்ணிடும். ஸோ இதையும் அப்படி தான் அதே மாதிரி தான் பண்ணும். இப்போ இதில் கீழே கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது. இதோட பர்பஸ் என்ன அப்படிங்கிறது ஃபுல்லாமே டீட்டெயிலாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணால் தான் பெட்டர். இப்போ வந்துட்டு இது மெர்ஜ் அண்ட் சென்டர் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா மெர்ஜ் அண்ட் சென்டரை கிளிக் பண்ணணும். போய் கொடுத்தா மெர்ஜ் பண்ணி சென்டர் பண்ணி அலைன் ஆகிக்கும். அலைன்மெண்ட் இந்த 2 செல்லுக்கு சேர்த்து அலைன் பண்ணிக்கும். இல்லை எனக்கு மெர்ஜ் அக்ராஸ் பண்ணணும், இதை வந்துட்டு அடுத்து மெர்ஜ் அக்ராஸ் இதை கொடுத்தீங்கன்னா ஸோ இது வந்துட்டு சென்டர் பண்ணாது, அப்படியே லைனாக இருக்கிற மாதிரி ஃபுல்லாக இது பண்ணிக்கும். ஸோ இதுதான் அதுவும் 2 சிமிலர் தான். ஒன்லி திங் சென்டர் பண்ணவா இல்லை ஸ்ட்ரெயிட்டாக அப்படியே ஸ்டார்டிங்லேருந்து இப்படி வரைக்கும் போட்டா அப்படிங்கிற விஷயம் இல்லை. இப்போ மெர்ஜ் பண்ணியிருக்கோம். இது சிம்பிள் மெர்ஜ். இது 2 செல்லை மெர்ஜ் பண்ணுறீங்க. அதாவது இந்த மெர்ஜ் செல்ஸ் கொடுத்துட்டோம்னா மெர்ஜ் மட்டும் பண்ணும், அவ்வளோதான். எப்படி அலைன்மெண்ட் ஆல்ரெடி இருக்கோ அந்த அலைன்மெண்ட் அப்படியே வச்சுக்கும். இப்போ திரும்ப மெர்ஜ் பண்ணதை அன்மெர்ஜ் பண்ணணும்னா ஒன்றும் இல்லை, சிம்பிள். இதை கிளிக் பண்ணிவிட்டு இதை மேலே கிளிக் பண்ணிங்கனாலே ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். அதே தான் இந்த கீழே இருக்க அன்மெர்ஜ் செல்ஸும் சொல்லும். ஸோ இப்போ நம்ம என்ன மெர்ஜ் பண்ணிக்கிறத திரும்ப செல்ஸாக கன்வெர்ட் பண்ணிடும். ஸோ இதுதான் அலைன்மெண்ட்ஸில் இருக்கக்கூடிய ஃபியூச்சர்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். தொடர்ந்து அடுத்த வீடியோவுக்கு காத்துருங்க. நன்றி.